வணக்கம். சிம்மம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். எதிரி செய்யும் தாக்குதலை நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் நண்பன் செய்யும் துரோகத்தை மனம் ஒருபோதும் எதிர்பார்க்காதுங்க. அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில காலங்களாகவும் சில நாட்களாகவும் நண்பர்கள் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறிக்கொண்டே தான் இருப்பார்களே தவிர, எதிரிகளாக இருப்பவர்கள் அப்படியே தாங்க இருப்பாங்க. அவர்களால் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்காது. ஆனா உங்க கூடவே இருந்து கொண்டு நீங்கள் நன்றாக இருக்கக்கூடாது, வாழ்க்கையில முன்னேறக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்த நபர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் ஒருவரை உயிர் நண்பனாக நீங்கள் நம்பிய நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்திருக்கக்கூடிய நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. உங்களுடைய வெற்றியையும் தோல்வியையும் அவரிடம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய வெற்றி தோல்வி என அனைத்தையுமே அந்த ஒரு மனிதருடன் நீங்கள் இதுவரைக்கும் பகிர்ந்து கொண்டே தான் இருந்திருப்பீங்க. ஆனா ஒரு நாள் அந்த நம்பிக்கையே உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். இந்த அனுபவம் எல்லாருக்குமே உங்க வாழ்க்கைக்குள்ள பொருந்தாதுங்க. ஆனா சில சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள இது நிச்சயமா பொருந்தும். நெருக்கமான நட்பில் ஏற்பட்ட ஏமாற்றத்தை ஆழமாக உணர்ந்து உங்களை நீங்களே வதைத்து கொண்டு, ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி ஏற்பட்டு விட்டது என்று நீங்களே நினைத்து கொண்டிருந்த நாட்களும் இன்னும் இருக்கத்தான் செய்யும். உங்கள் பின்னால் நடந்த பேச்சுக்கள், மறைத்து வைக்கப்பட்ட உண்மைகள் அல்லது சுயநலமான முடிவுகள் உங்களுடைய மனதை உடைத்து இன்னும் அது உங்களுக்கு பிரச்சனைகளையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கு. நான் நண்பனை இழந்தது கிடையாது, நான் வைத்த நம்பிக்கை தான் இழந்தேன் என்று அமைதியாக வருந்தி இருக்கக்கூடிய நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த நாளுக்கு பிறகுதான் எல்லாரையும் எளிதாக நம்பாமல் இருக்க கற்றுக்கொண்ட நாட்களும் காலங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல வாழ்க்கை யார் நம்முடன் இருக்கிறார்கள் என்பதை விட யார் உண்மையாக நமக்காக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்களாகவும் உங்களுடைய காலங்களாகவும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள பொருந்தும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை சம்பாதித்து விட்டீங்க. இனிமேலாவது வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்த நாட்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களை யாராவது கொஞ்சம் புகழ்ந்து பேசி உங்களது பெருமைகளை பாராட்டினால் நீங்கள் உடனே உருகி விடுவீங்க. அந்த ஒரு நபர்கள் அடுத்து என்ன கூறினாலும் அவர்களுக்காக நீங்க செய்து கொடுப்பீங்க. இதுதாங்க உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை பெருமையாக பேசுவது போல பேசி அந்த ஒரு இடத்தில் உங்களுக்கு கௌரவத்தையும் மதிப்பையும் கொடுப்பது போல கொடுத்து விட்டார்கள் என்றால் அந்த ஒரு இடத்தில் அந்த ஒரு நபருக்கு நீங்கள் அடிமையாகி விடுவீங்க. அந்த மாதிரி உங்களை பேசி உங்களை 4 இடங்களில் கௌரவப்படுத்தி அவங்களுடைய தேவைகளை உங்களை வைத்து பூர்த்தி செய்த நபர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் அந்த நபர்கள் ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்று ஆரம்பத்தில் உங்களுக்குள்ள தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாட்களும் காலங்களும் கடக்கத்தான் தெரியும். நம்முடைய பெருமையை பயன்படுத்தி நம்மளை அந்த ஒரு மனிதர்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அடுத்துத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிந்து கொள்ளவே ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய இந்த பலவீனத்தை உங்களை சுற்றி இருந்த சுயநலவாதிகள் துல்லியமாக கணித்து உங்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்ட நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். நீங்கள் தான் மகாராசா என்று உங்களை ஐஸ் வைத்து தங்களுக்கு வேண்டிய காரியங்களை தாந்துரியமாக சாதித்து கொண்டவர்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். எனவே இனிமேலாவது இந்த மாதிரி பெருமையை கூறி அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தார்கள் என்றால் அவர்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டும், அவர்கள் எப்படி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களது தாராள மனதையும் கம்பீரமான சுபாவத்தையும் தங்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டு வேலை முடிந்ததும் உங்களை தூக்கி எறிந்தவர்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. பெருமைக்கு ஆசைப்பட்டு உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டதை நினைத்து நீங்கள் பின்னல் பலமுறை உங்க வாழ்க்கைக்குள்ள வருந்திருப்பீங்க. எனவே பெருமையாக பேசுவது ஆரம்பத்தில் நன்றாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு பெருமை ஒரு காரியத்திற்காகத்தான் அவர்கள் பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் இருந்தாவது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இது நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நான் கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா, உண்மையாக இருக்கிறதா, பொய்யாக இருக்கிறதா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
சூரியன் அருளால் மரியாதை என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களது ராசிநாதனான சூரிய பகவான் கீர்த்தி, அந்தஸ்து மற்றும் கௌரவத்திற்கு அதிபதியாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் வலம் வந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார். கடந்த காலங்களில் நீங்க செய்யாத தவறுக்காக சுமத்தப்பட்ட பழிச்சொற்களும் உங்களுக்கு உங்களை சுற்றி இருந்தவர்களால் ஏற்பட்ட அவமானங்களும் இப்பொழுது அடியோடு மறைய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் எத்தனையோ நபர்களால் அவமானங்களும் தேவையில்லாமல் உங்களுக்கு நல்லதை தேடி கொடுப்பதாக கூறி ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்குவாங்க. அவர்கள் மறைந்தார்கள் என்றால் அவர்களை அப்படியே விட்டு விடுங்கள். மீண்டும் அவர்களை தேடி போனால் உங்களுக்குத்தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மை இதுவென்று சமுதாயத்திற்கு தெரிய வரும் காலகட்டம் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களை மதிக்காமலும் கேலி பேசி ஒதுக்கி வைத்தவர்கள் அனைவரும் தங்களின் தவறுகளை உணர்ந்து உங்களுக்கு முன்னால் தலை குனிந்து நிற்கக்கூடிய அனுபவங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நீங்க பார்ப்பீங்க. சமுதாயத்திலும் சுற்றத்தாரிலும் உறவினர்கள் மத்தியிலும் உங்களது சமூக அந்தஸ்து பல மடங்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உயர்ந்துவிடும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் விஐபி அந்தஸ்தும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தேடி வந்து அது உங்களுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில விஷயங்களையும் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். உங்களுக்கு மரியாதை என்பது சாதாரணமான ஒரு விஷயங்கள் கிடையாது. உங்களின் பெயர், உங்களுடைய குணம், உங்களுடைய செயல்கள் ஆகியவை மதிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எப்பொழுதுமே இத்தனை நபர்கள் இருந்தாலும் விரும்பக்கூடிய ஒரு நபர் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். கடந்த காலத்தில் சில சூழ்நிலைகள் உங்களுடைய மதிப்பை குறைத்தது போல தோன்றியிருக்கலாம். நீங்கள் செய்ய நல்ல விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய உண்மையான குணத்தை புரிந்து கொள்ளாமல் சிலர் விமர்சித்த நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இந்த அனுபவம் எல்லாருக்குமே பொருந்தாதுங்க. ஆனா சில சிம்மம் ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய உண்மை திறமையும் நேர்மையும் வெளிப்படக்கூடிய காலங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக ஏற்படும். சூரியன் மரியாதை, அதிகாரம், தன்னம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுவார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சிலருக்கு சமூகத்தில் அல்லது தொழிலில் மதிப்பு அதிகரிக்கும் வாய்ப்புகள் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஒரு காலத்தில் உங்களை குறைத்து பார்த்தவர்கள் இன்று உங்களுடைய வளர்ச்சியை கவனிக்கலாம். ஆனால் உண்மையான மரியாதை வெளியில் கிடைப்பது மட்டும் கிடையாது. உங்களை நீங்கள் மதிக்க தொடங்கும் அந்த நிமிடத்தில் இருந்து தான் உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கும். மற்றவங்க மட்டும் உங்களை மதிச்சா போதாதுங்க, நீங்களும் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதுதான் உங்களை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்தும். சிம்மம் ராசியில இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் இந்த ஒரு நாளில் மேம்பட ஆரம்பிக்கும். அந்த சிந்தனைகள் மூலம் கொஞ்சம் நினைத்த வேலைகளையும் நினைத்த விதமான காரியங்களையும் இந்த ஒரு நாளில் நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக பொருந்தும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் உண்டாக்கி எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.